ஆகஸ்ட் 25, 1939 அன்னைக்கு ஆங்கிலோ பாலிஸ் மியூச்சுவல் அசிஸ்டன்ட் பேக்டை பிரிட்டனும் போலாண்டும் சைன் பண்றாங்க. போலாண்டை இன்வைட் பண்ணோம்னா ஜெர்மனிக்கு ஒரு கரெக்டான ரீசன் வேணும்ன்றதுக்காகவே எங்களோட ரேடியோ ஸ்டேஷனை போலாண்ட் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக் இன்சிடென்ட்டை ஜெர்மனி கிரியேட் பண்றாங்க. நார்த்ல ஈஸ்ட் பிரஷியா வழியில இருந்தும், வெஸ்ட்ல ஜெர்மன் போலாண்ட் பார்டர்ல இருந்தும், சவுத்ல ஸ்லோவாக்கியா வழியிலும் 3 சைடு இருந்து போலாண்டை இன்வைட் பண்றதுக்காக 15 லட்சம் ஜெர்மன் ட்ரூப்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 1, 1939 அன்னைக்கு காலையில 4:45 AM போலாண்டுக்குள்ள இன்வைட் ஆகுறாங்க ஜெர்மனி. பிளிட்ஸ்கிரைக்ங்கிற ஒரு ஃபாஸ்ட் அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு போலாண்ட் ஃபுல்லா அட்டாக் பண்றாங்க ஜெர்மன் ட்ரூப்ஸ். ஜெர்மனியோட ஏர்ஃபோர்ஸ் ஆன லஃப்ட்வேஃப் போலாண்ட் ஃபுல்லா இருக்க ஏர்ஃபீல்ட்ஸை அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றாங்க. ஜெர்மனியோட வார்ஷிப் ஸ்லெஸ்விக் ஹால்ஸ்டீன் வந்துட்டு டான்சிக்ன்ற சிட்டியை அட்டாக் பண்ணுது. வார் தொடங்கி 3வது நாளான செப்டம்பர் 3, 1939 அன்னைக்கு ஜெர்மனி மேல வாரை டிக்ளேர் பண்றாங்க பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ். ஆனா அவங்க எந்த ஒரு அட்டாக்கையுமே பண்ணல. செப்டம்பர் 4, 1939 அன்னைக்கு கேட்டோவிஸ்ங்கிற சிட்டியை ஜெர்மன் ட்ரூப்ஸ் கேப்சர் பண்றாங்க. செப்டம்பர் 6, 1939 அன்னைக்கு கிராக்கோங்கிற சிட்டியவும் ஜெர்மன் ட்ரூப்ஸ் கேப்சர் பண்றாங்க. செப்டம்பர் 8, 1939 அன்னைக்கு லார்ட்ஸ்ங்கிற சிட்டியவும் ஜெர்மன் ட்ரூப்ஸ் கேப்சர் பண்றாங்க. இன்வேஷன் தொடங்கி 8 நாள்ல 3 மேஜர் சிட்டிஸை ஜெர்மன் ட்ரூப்ஸ் கேப்சர் பண்றாங்க. அடுத்து அவங்களோட டார்கெட்டா இருந்தது போலாண்டோட கேபிட்டலான வார்சாவை சுத்தி வளைச்சு சீஜ் பண்றது. இது வரைக்கும் பிரிட்டனும் பிரான்ஸும் போலாண்டுக்கு எந்த ஒரு மிலிட்டரி சப்போர்ட்டும் கொடுக்கல. ஜெர்மனி மேல எந்த ஒரு அட்டாக்கையுமே பண்ணல. அடுத்து என்ன நடந்ததுன்றத என்னோட நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.